friends, welcome back to Veeen'S Tube. So நம்ம இன்னைக்கு இன்னொரு ரெசிபி பார்க்க போறோம். ஆனா நீங்க நினைச்சதை விட ரொம்ப ஈஸியாவும் சிம்பிளாவும் இருக்க போகுது. போகலாமா? வாங்க போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மெட்டீரியல் வச்சு ஏதோ பண்ண போகிறேன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா, செம்ம டேஸ்டியான ஒரு மேரிகோல்டு குக்கீஸ் அந்த பிஸ்கெட்டை வச்சு நம்ம ஒரு கேக் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் வச்சு பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல இன்க்ரீடியன்ஸ், அதோட மெஷர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ 10 மேரிகோல்டு பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து நம்ம பேக்கிங் பவுடர், அதோட பேக்கிங் சோடா, அதோட இது என்னன்னா, ஸோ இது நான் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். அடுத்து பவுடர் சுகர், ஸோ டேபிள் ஸ்பூன் ரெடியாக இருக்குது. ஸோ பவுடர் சுகர் நான் சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். ஸோ நான் இதுக்கேற்ற மாதிரி ரேஷியோ சொல்கிறேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரேஷியோவில் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஹாஃப்க்கும் குவார்ட்டருக்கும் நடுவில் நான் மெஷர்மெண்ட் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி, ஒருவேளை நீங்கள் 20 பிஸ்கெட்ஸ் போடுறீங்கன்னா 20 பிஸ்கெட்ஸ். அடுத்து பவுடர் சுகர் 3 டேபிள் ஸ்பூன்ஸ். அடுத்து பேக்கிங் சோடா போடுறீங்கன்னா அது 1 டேபிள் ஸ்பூன் ஆயிரும். மில்க் 3/4 கப் ஆயிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ அதுக்கு ஹாஃபாக எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ 10 பிஸ்கெட்ஸ் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். எப்படி கிரைண்ட் பண்ணணும். அதாவது ஸ்மூத் பவுடராக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு திருப்பி மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பிஸ்கெட்ஸ் நல்லா குட்டி குட்டி பீசஸாக நல்லா பிரேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை அடுத்து நம்ம மூடி இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. ஸோ நான் கிரைண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு திருப்பி மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ நல்லா பவுட்ரடாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ ஸ்பூன் எடுத்திருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா பவுட்ரடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் இந்த மாதிரிக்கு பவுடர் சுகர், அடுத்து பேக்கிங் சோடாலாம் இப்போ ஆட் பண்ணிட்டு திருப்பி உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பவுடர் சுகரும் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒரு தடவை சும்மா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த எல்லா பவுடர்ஸையும். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்து மில்க் ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் தான் சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பால் ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ கொஞ்சம் போன ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ இந்த இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கேக் பேட்டர் எப்படி இருக்கும்னு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நான் உங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேட்டர் செமையாக ரெடி ஆகிடுச்சு, பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல மாதிரி கேக் பேட்டருக்கு ஏற்ற மாதிரி நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் நெய் எடுத்திருக்கேன். ஸோ அது இப்படி லைட்டாக இது பண்ணிவிட்டு இப்போ நான் திருப்பி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் இந்த கீ. அப்போ தான் நல்லா நம்ம கேக் போடுறதுனால இதாகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இது பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ 2 பவுல்ஸ்லேயும் நல்லா இந்த கீ நல்லா பேட்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஃப்ளார் எடுத்துக்க போகிறேன். நான் மைதா எடுத்திருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி அதையும் நல்லா ஓரளவுக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நான் பண்ணிவிட்டு திருப்பி மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த ஃப்ளாரையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது என்னென்னா, நம்ம பேட்டர் எடுத்து அதில் ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஊற்றணும். ஏன்னா அதில் பஃப் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊற்றணும். ஸோ நான் ஊற்றுறேன். அடுத்து நம்ம ஊற்றி முடித்தோடனே ஓரளவுக்கு நல்லா பபிள்ஸ்லாம் போகிறதுக்காக நம்ம ஒரு தடவை ஃப்ளாட்டன் பண்ணிக்கிட்டா தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து ரெண்டுலேயும் ஊற்றிட்டேன், நல்லா ஊற்றி நல்லா ஃப்ளாட்டனும் பண்ணிட்டேன். ஸோ எல்லா பபிள்ஸும் போயிடுச்சு. ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப் என்னன்னு இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து ஏற்ற மாதிரி அகலமான சட்டி ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ இதை எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இப்போதைக்கு கொஞ்சம் லைட்டாக ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். நான் எப்படியும் இப்போ லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ ப்ரீ ஹீட் ஆகட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. ஸோ வந்து நீங்கள் ஸ்டாண்ட் வைக்கணும்னா வச்சுக்கோங்க. நான் எதுக்கும் கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் போட்டிருக்கனால நான் ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஸ்டாண்ட் வைங்கன்னா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 30 மினிட்ஸ்க்கு 20லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் இதை மாதிரி விட்டுருங்க. அதுவும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் வந்து 30 மினிட்ஸ் கழிச்சு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுக்கும் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன், ஏன்னா அடியில் வந்து சால்ட் வந்து ஒரு மாதிரி சூடுக்காக மெல்ட் ஆகலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஸோ ஸ்டாண்ட் வந்து கம்பல்சரி தான் என்னால் சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா பேக் ஆகிருக்கு. ஸோ வந்து இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி இருக்குது. ஸோ வந்து இப்போ நீங்கள் டெக்கரேட்டிவாக நீங்கள் மேலே எதாவது போடணும்னா பவுடர் சுகர் இல்லாட்டி சாக்கோ பவுடர் இல்லை சாக்கோ சிப்ஸ் இல்லை சாக்லேட் நீங்கள் மெல்ட் பண்ணி கூட நீங்கள் மேலேக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வேணால் கொஞ்சம் சாக்லேட் பவுடர், எனக்கு கொக்கோ பவுடர் இருக்குது. ஸோ நான் வேணால் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட வந்து கொக்கோ பவுடர் இல்லாதனால நான் கொஞ்சம் சாக்லேட் வந்து கொஞ்சம் கிரேட் பண்ணி மேலக்க போட்டிருக்கேன். ஸோ ஏற்கனவே நான் ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் பண்ணனால நான் சாப்பிட்டாச்சு. இட் வாஸ் ரியலி குட் ஃப்ரெண்ட்ஸ். சாக்லேட் டேஸ்ட்டோட அடுத்து கொஞ்சம் பிஸ்கெட் ஃப்ளேவர் வித் சுகர் கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மஸ்ட் ட்ரை. எல்லா இன்க்ரீடியன்ஸும் வீட்டில் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இட் வாஸ் ரியலி டேஸ்டி. மஸ்ட் ட்ரை ஃப்ரெண்ட்ஸ். Have a nice day. Meet you next video. Make sure to subscribe, share, like and comment down below in this video. Bye. Meet you next video.